கொஞ்சம் வருடங்கள்ல வந்துட்டு நிறைய புதுமையான குரல்கள் வருது, இல்லை புதுமையான கவிஞர்கள் வராங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்ற ஒரு பார்வை பார்த்தா கூட ஒரு சர்ச்சை 2 பேருக்கும் வந்துட்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்துட்டு பொதுவெளியில் வந்து ஒரு சர்ச்சையாக வைக்கும்போது அந்த 2 பேருக்குமே வேலை இழப்புன்னு ஒரு விஷயம் நடக்குதுன்னும் போது ஒரு சமூகமாக சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அவங்க யார் தப்பு சரிங்கிறதெல்லாம் ஒன்று பேசி தீர்வு காணியிருக்கணும், இல்லைனா சட்டத்தின் மூலமாகவாது ஒரு தீர்வை ஏற்படுத்தணும். சரி, தீர்வே ஏற்படலை அப்படின்னும் போது அவங்க 2 பேரும் வேலை செய்யட்டோம்னாது வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பையாவது விட்டுருக்கணும். யாருக்குமே வேலை கொடுக்கலங்கிறதா எங்கள் ஆச்சரியமா இருக்கு. வைரமுத்து அவர்கள் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான மனிதர், திராவிட கட்சிகளுடைய தூண், குறிப்பாக டிஎம்கே வந்துட்டு அவர் பயங்கரமாக பேக்கிங்கில் இருக்குன்னு சொல்லப்படுற வைரமுத்துவுக்கும் இங்கே வேலை கிடையாது. சரி, எந்த விதமான அரசியல் பிம்பலமும் இல்லாமல் இருக்கக்கூடிய சின்மை அவர்களுக்கும் வேலை இல்லை அப்படின்னும் போது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் வந்துட்டு ஒரு ஆளுக்கு வேலை மறுக்கப்படுது? சரி, சம்மந்தப்பட்ட 2 பேர்ல யாராவது ஒரு ஆளுக்காவது வேலை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஆளுக்கும் வேலை வந்துட்டு தமிழ்ல இல்லை, சின்மைக்கும் வேலை இல்லை, வைரமுத்துக்கும் வேலை இல்லைன்னும் போது இந்த வேலை இழப்புன்றது இல்லையா, ஒரு சொசைட்டியா வந்துட்டு உண்மையிலேயே நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இந்த இடம் தான்.